இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணலான்னு ஒரு கேள்வி தாங்க. அதுக்குள்ளே ஆளாளுக்கு ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் லெமன் சாதம்ன்றாரு, என் பையன் புளி சாதம்ன்றான், என் பொண்ணு தயிர் சாதம்ன்றா. சரி வடித்த சாதத்தில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலரியாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு தொக்கு பண்ணிட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கு கேழ்வரகு இட்லியும் காரசாரமாக ஒரு சட்னியும் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து என்னோட செல்ல அக்காவுக்கு பர்த்டேங்க அவளுக்கு. அவள் வந்து என்னை 10 மாதம் சுமக்கல, அவ்வளோதாங்க. அவளை மாதிரி பாசக்காரியை பார்க்கவே முடியாது. அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள். கடகடன்னு சாப்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புழல் பக்கத்தில் காவாங்கரை, அங்கே வந்து கண்ணப்பர் சுவாமி கோவில் இருக்குது. நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தாங்க அது போகிறதுக்கு எனக்கு குடுப்பனை கிடச்சிது. எல்லா சித்தர்களும் ஒன்றா இருக்காங்க. கோவிலே அமைதியாக இருக்குது. உள்ளே போனால் நமக்குள்ளேயே மனசு அலைப்பாயாமல் ஒரு அமைதி தெரியுது. நீங்களும் டைம் கிடச்சா போங்க. 11 மணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 மணி வரைக்கும் கோயில் இருக்குமா. திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் வேகமாக போயிருந்தோம். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அங்கே ஒரு ஆடு கிடச்சிது. அது வந்து அவ்வளோ ஆசையாக விளையாடுது. அது கூட விளையாடிட்டு கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.